இன்னைக்கு பார்க்க போகிறது முள்ளங்கி பராத்தா. ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம், இதை துருவி எடுத்துட்டு வந்துடலாம். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். முள்ளங்கி, வெங்காயம், இஞ்சி இதை 3ஐயும் நல்லா வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 5 நிமிஷம் நல்லா வதக்கி வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி தழை கொஞ்சம் ஆற விட்டுட்டு கோதுமை மாவில் போட்டு பிசைஞ்சிக்கலாம். ஒரு 1/4 கிலோ கோதுமை மாவு, அதில் 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து வச்சிருக்க முள்ளங்கியும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டு வந்துடலாம். மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. கொஞ்சம் கோதுமை மாவு தூவிக்கிட்டு இதை மெல்லுசான சப்பாத்திகளாக தேய்ச்சிக்கலாம். தோசைக்கல்ல கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இந்த சப்பாத்தியை போட்டு எடுத்துடலாம். இந்த முள்ளங்கி பராத்தாக்கு எதுவுமே தொட்டு சாப்பிட தேவையில்லை, சும்மாவே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கெட்டி தயிர் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும்.